என் பேர் பூஜா. எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இது வேணுமா சார்? இப்படி வச்சுக்கிறேன். ஓகே. குட்டி குட்டி குட்டியா அவரே எல்லாத்தையும் மொத்தமா சொல்லிட்டாரு என்னென்ன நடந்துச்சு அப்படின்ட்டுலாம். என்ன மெயினா சொல்லணும் அப்படின்னா வந்து நான் தெரியும்ல, லைக் நான் லாஸ்ட் ஜூலை பேட்ச்ல வந்தேன். டிசம்பர் ட்ரை பண்ணேன், வரல. 50 மார்க் எடுத்தேன். போன ஃபர்ஸ்ட் டைம் சிஎஸ்சியா இருந்து தான் அட்டம் பண்ணேன். உள்ள இன்ஸ்டியூட் வரப்போது உண்மையிலே ரொம்ப பேஸாக தான் வந்தேன், படிக்கணும்ன்ட்டு இது பண்ணேன். என்னன்னா நான் வந்து டோட்டலா வந்து என்னை மட்டும் டிபெண்ட் பண்ணி இன்ஸ்டியூட் வந்தேன். ஏன்னா வந்து வீட்டில் வந்து ஒண்ணுமே அவங்களுக்கு லிட்டரலி புரியல நான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாமே இது வரைக்கும் வந்து ஒரு யூஜில இருந்தும் பிஜில இருந்தும் வந்து எல்லா டிசிஷனும் நானா எடுத்து வந்து ஒரு ஸ்பேஸ் எனக்கு விட்டாங்க. அதுல நானும் பழகிட்டேன். அது வந்து என்ன சொல்றது, ஒரு திமிருன்னும் சொல்லலாம். ஒரு வகையில நீங்க அதை பாத்தீங்கன்னா நான் தான் முடிவு பண்ணுவேன் இது ஏன் லைஃப் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் என் வீட்டுல வந்து நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் திருப்பி திருப்பி. ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா கரெக்ட் தானே அவ லைஃப்னு தோணும். இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா ஏன் திமிரு பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு தோணும். ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூமே என் வீட்டுல வந்து மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கும். யூஜி வந்து இந்த காலேஜ்ல தான் படிப்பேன்னா ஓகே, பிஜி இங்க போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டா ஓகே. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஏன் வந்து எதுலயுமே தலையிடவே மாட்டாங்க, ஏதாவது சொல்லுங்களேன், எல்லா படியும் என் மேலேயே கடைசியா வந்து விழுந்துரும், ஏதாவது ஒழுங்கா போலதான் நீங்களாம் கொண்டு போய் விட்டீங்கன்னா அவங்க மேல பழி போட்டுடலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சைடு தோணும். எல்லாமே என் டெசிஷன் படி விட்டாங்க. பிஜி முடிச்சுட்டு என்ன பண்ண போறேன்னு கேட்டாங்க. நான் வந்து இந்த ஐடி ஜாப், இந்த கோடிங் அதெல்லாம் எனக்கு பிடிக்கல, நாங்கெல்லாம் போக மாட்டேன். ஓகே, இந்த கோடிங் கீடிங் பைத்தான் இதெல்லாம் யாரு படிப்பா, அதெல்லாம் நான் போக மாட்டேன், உட்காந்து கம்ப்யூட்டர் முன்னாடி தட்டுறதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல சொன்னேன். லைக் அவங்களுக்கு எப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஐடியல் லைஃப்ன்றது என்னன்னா யூ ஷுட் கம்ப்ளீட் யுவர் பிஜி. ஒரு என் அக்கா அப்படிதான் இருந்தா, ஒரு ஒர்க் போனா நல்லா ஏர்ன் பண்ணா, அவ மேரேஜுக்கு அவளே நல்லா வந்து சேர்த்து வச்சா, அவளை கான்ட்ரிபியூட் பண்ணா, நல்லா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு இப்போ வந்து பாப்பா பிறந்தது. அந்த மாதிரி இருக்கணும் பொண்ணுன்னா அப்படின்ற மாதிரி வந்து என் வீட்டுல வந்து ஒரு ஒரு இமேஜ். எல்லாருமே அப்படித்தான். தட் இஸ் த ஐடியல் லைஃப். நல்லா ஏர்ன் பண்ணணும். எங்க வீட்டுல வந்து வேலைக்கு போக கூடாது, வெளியே போக கூடாது அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் பயங்கர ஃப்ரீடம் எல்லாமே இருக்கும். பட் வந்து நான் வந்து ஒரு ஸ்டெப் ஏறி வந்து அவுட் ஆஃப் ட்ராக் போயிட்டு இருக்கணும். அவங்களுக்கு வந்து ஒரு பயம், பயங்கரமான ஒரு பயம். பட் வெளில நான் சொன்னா நான் பேன்னு கத்த ஆரம்பிச்சிருவேன்னு சொல்லிட்டு என் போக்குலயே விட்டு அமைதியா உட்காந்து பாக்குறாங்க. ஒண்ணு என்னன்னா ஒரு நம்பிக்கை இருக்கு என் வீட்டுல. இது மட்டும் நான் சொல்வேன், என்ன வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, இவ டிசைட் பண்றானா கரெக்டா இருக்கும் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்பெக்ட் மட்டும் ஒரு ஓரமா இருந்துட்டே இருந்தது. ஆஃப்டர் பிஜி சம்மந்தமே இல்லாம வந்து இந்த என்னமோ பண்ணலாம், நம்மளாம் மெயில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் போடுவேன் இஷ்டத்துக்கு. யாருக்கு கிடைச்சாலும் மெயில் போடுற ஒரு பழக்கம் எனக்கு இருக்கு. ஐஐடியில் ஒரு ப்ரொஃபஸருக்கு மெயில் போட்டேன். எம்எஸ்சி முடிச்சேன், நான் சும்மா இருக்கேன், எனக்கு இன்டர்ன்ஷிப் பண்ணும் போல இருக்கு, எனக்கு எடுத்து இந்த மாதிரி உங்க வந்து மீட் பண்ணோம் அப்பெல்லாம் ஒரு மெயில் போட்டேன் அவர் சாருக்கு. அவர் வாமா வந்து ஆஃபீஸ்ல பாருன்னு சொன்னாரு எம்எஸ்சி முடிச்சுட்டு. அங்க போய் அவரை பார்க்கும் போதுதான் வந்து அவருக்கு ஒன்றும் புரியல. லைக் நான் வந்து பேண்ட் வந்து ஒரு சிட்டி காலேஜ்ல வந்து முடிச்சுட்டு வந்து நிக்கிறேன். சரி, அவர் என்ன சொன்னாரு, இந்த மாதிரி ஏஎஃப்எஸ்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, அந்த மாதிரி யூ கோ அண்ட் அட்டெண்ட், உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்னென்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அது எதுவும் உனக்கு நீ அப்ளை பண்ண, உனக்கு கிடைக்கலன்னா இங்க வா, அப்புறமா என்ன பண்ணலாம் நம்ம யோசிக்கலாம் அப்படின்னாரு. ஓகே சொன்னாரு. சும்மா அதுக்கும் அப்ளிகேஷன் டேட்லாம் முடிச்சது அங்கேயே ஒரு மெயில் பண்ணேன். நான் ஐம் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் அட்டெண்டிங் யுவர் ப்ரோக்ராம், ப்ளீஸ் இந்த மாதிரி ஏதாவது வேகன்சி இருந்தா எனக்கு கூப்பிடுங்கன்னு ஒரு மெயில் போட்டேன். அவங்களும் ஆக்சுவலி அவ்வளவுதான். நம்ம வந்து ரொம்ப பெருசாலாம் நினைக்கிறோம்ல, ஒரு மெயில் போட்டு அவங்களும் சரி வா, அப்ளிகேஷன் டேட்ல எல்லாம் முடிஞ்சிச்சு, ஒரு ப்ரொசீஜர் மாதிரியே நான் உள்ள போல. ஓகே வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அதுதான் வந்து சென்னை விட்டு நான் வெளில தனியா போனது. ஏன்னா இந்த ஸ்கூல் காலேஜ் யூஜி பிஜி எல்லாம் சென்னையிலேயே இருந்து அந்த ஏரியாலேயே சுத்திட்டு இருந்த ஒரு ஆள் மாதிரி தான் நான்லாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து சிவகாசிக்கு வந்து பஸ் ஏறும் போது சோ சூப்பர் எக்ஸைட்டட். நம்ம தனியா போறோம். எனக்கு ஆசை, பயமும் இல்லை, எனக்கு ரொம்ப ஆசை இந்த மாதிரி தனியா போறோம், தனியாவே நம்ம மேனேஜ் பண்ண எல்லாமே கத்துக்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு பயங்கரமான ஒரு ஆசை. சிவகாசி போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஹாஸ்டல்லாம் பார்த்து குதி குதின்னு குச்சி, இப்படிதான் இருக்குமா ஹாஸ்டல், இதுதான் மெஸ்ஸா, இப்படிதான் சாப்பிடணுமா, அந்த அளவுக்கு வந்து சிவகாசியில வந்து எனக்கு இருந்துச்சு. அப்புறமா அங்க இருந்து ஏஎஃப்எஸ் 3 ஒரு ப்ரோக்ராம் வந்து ஐசெட் ட்ரிவாண்ட்ரம்ல நடக்குது. அங்க பேசுறதை நான் கேட்டேன். அடுத்த மாசம், அதாவது இங்க வந்து ஜூன் 15 முடிஞ்சது, ஜூன் 17 வந்து அங்க நடக்குது. அதுக்கும் அப்ளிகேஷன்ஸ் நான் மெயில் போடுவேன் சொல்லிட்டு அங்கேயும் ஒரு மெயில் போட்டேன். இந்த மாதிரி ஐம் வெரி இன்ட்ரெஸ்டட் டு அட்டெண்ட் ஏஎஃப்எஸ் 2. இப்பதான் நான் அட்டெண்ட் பண்ணேன், எனக்கு ஒரு ஃப்ளோ இருக்கு சப்ஜெக்ட்ல, ஏஎஃப்எஸ் 3 கூப்பிட்டீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல கண்டினியூவேஷனா இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு மெயில் பண்ண கூப்பிட்டாங்க. அவங்களும் வீட்டுக்கே வரல, சிவகாசில இருந்து திருப்பி பேக் பண்ணிட்டு ஐசெட் ட்ரிவாண்ட்ரம் போனேன். ஃபர்ஸ்ட் டைம் ஐசர்னா என்னன்னு எனக்கு தெரியாது. இதை கேட்டீங்களா யாராச்சும்? ஐசர்னா என்னன்னு எனக்கு தெரியாது. ஏதோ ஐசெட் ஏஎஃப்எஸ் ப்ரோக்ராம் நடக்குது, இன்னும் ஒரு மாசம் நம்ம எங்கேயாவது போலாம், அவ்வளவுதான் எனக்கு மைண்ட் செட். போனேன்.
அப்பதான் ஐசர்னு ஒரு இன்ஸ்டியூட் எனக்கு இருக்கிறதே தெரிஞ்சது. கேம்பஸ் செம்ம பியூட்டிஃபுல்லான கேம்பஸ், ஐசர் ட்ரிவாண்ட்ரம் கேம்பஸ். நான் ஃபர்ஸ்ட் பார்த்த கேம்பஸே அவ்வளவு அங்க இருக்கிற அந்த கல்ச்சரா இருக்கட்டும், ஒரு மாதிரி அந்த கல்ச்சரும் நல்லா இருந்துச்சு. எனக்கு வித்தியாசமா இருந்தது. பிகாஸ் நம்ம வீடுலயே வச்சு ஒரு ஒண்ணுமே பார்க்காத வளர்ந்துட்டோம். அங்க போயிட்டு அந்த கல்ச்சரு அந்த அந்த ஒரு ஒரு மாதிரி ரோடுல சுத்திக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரி நல்லா இருந்தது. படிக்கல, சத்தியமா நான் ஒண்ணுமே படிக்கல. அந்த ஒரு மாசம் செம்மையா ஊர் சுத்தினேன். ஒரு சாட்டர்டே சண்டே கோவலம் போனேன். இன்னொரு சாட்டர்டே சண்டே வந்து ஏதோ என்னென்னமோ இந்த மவுண்டைன் ஏரியா அப்படிலாம் சொன்னாங்க. ஒரு சாட்டர்டே சண்டே ஒரு இடத்துக்கு போனா 5 நாள் கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணிட்டு ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னு ரூமுக்கு வந்து படுத்து தூங்கிட்டு அந்த மாதிரி தான் போச்சு. ஒரு மாசம் செம்ம ஜாலியா இருந்து ஃபன்னா இருந்து நல்லா சோறு போட்டாங்க, சூப்பரா இருந்துச்சு. அங்கதான் வந்து ஆனா ஒரு ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம மனசுல எங்கேயோ ஒரு பாயிண்ட்ல வந்து அது இது பண்ணிட்டே இருந்தது. நீயும் வந்து இந்த மாதிரி ஏன் பிஹெச்டி பண்ணக்கூடாது? அப்போ வரைக்கும் எனக்கு பிஹெச்டி பண்ணணும்னு ஐடியா கிடையாது. நீயும் ஏன் பிஹெச்டி பண்ணக்கூடாது? அங்கதான் சிவசங்கர் அண்ணான்னு இந்த இன்ஸ்டியூட்ல வந்து படிச்சாங்க. ஒரு அண்ணா இருக்காங்க. ஏஎஃப்எஸ் ப்ரோக்ராம்ல தான் அவங்கள பார்த்தேன். அப்போ ஐடி திருப்பதில அவங்க பிஹெச்டி பண்ணிட்டு இருந்தாங்க. சென்னையில தான் படிச்சேன்னொன்னே எங்க படிச்சீங்க? அப்படின்னு நானு தீபன் அவங்க எல்லாம் ஏஎஃப்எஸ்ல தான் மீட் பண்ணுவோம். அப்பதான் வந்து அப்படி சொன்னாங்க. ஓகே அப்பனா வந்து இப்போ இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணிட்டு போய் ஏதாவது படிப்போம்னு ஜூலை 16 வந்து வீட்டுக்கு வந்தேன். ஈவினிங் வந்தேன் நானு. மறுநாள் காலையிலவே எழுந்து உடனே நான் கிளம்புனேன். எங்க அம்மா எங்க போற கேட்டாங்க. நான் இன்ஸ்டியூட் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி டைரக்டா இன்ஸ்டியூட் வந்தேன். சாரை பார்த்தேன். அவர் என்னென்னமோ பேசினார். அவர் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு ஓகேனா ஃபீஸ் பே பண்ணுமான்னாரு. இங்க இருந்து இப்படிதான் போனேன். பழவந்தாங்கல் ஸ்டேஷன் போகும்போது ஜிபே எடுத்து வந்து ஃபீஸை பே பண்ணிட்டேன். வீட்டுல ஒண்ணு நான் இந்த மாதிரி இன்ஸ்டியூட் சேரேன்னு கூட நான் வீட்டுல வந்து கேட்கல. அவங்க இன்ஸ்டியூட் போய் சும்மா பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்து நான் காலைல கிளம்புனேன். இவர்கிட்ட பேசிட்டு நமக்கு பண்ணலாம்னு என்னமோ எனக்கு மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. பழவந்தாங்கல் ஸ்டேஷன் போனேன். காசு வேணுமே என்ன பண்ணலாம், நீ அக்காவுக்கு கால் பண்ணி எனக்கு ஒரு 10,000 அனுப்பு, அப்புறம் அனுப்புறேன் அனுப்ப சொல்லிட்டு உடனே பே பண்ணிட்டேன். அவ்வளவுதான். வீட்டுக்கு போயிட்டு என் வீட்டுல வந்து நான் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணிட்டேன். என்ன இன்ஸ்டியூட், என்ன படிக்க போறேன், என்ன ப்ராசஸ் என்ன அப்படிலாம் அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல இது ஒரு எக்ஸாம், இந்த ஒரு 6 months இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து பண்ணலாம். என்ன பண்ணலாம் எனக்கு தெரியாது, பண்ணலாம். இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ஸ்கோப்ஃபுல் அப்படிலாம் சொல்றாங்க, நான் அது பண்றேன் அப்படின்னு. ஓகே யுவர் டிசிஷன், அவ்வளவுதான். என் வீட்டுல வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க எதுலையுமே. அவங்களுக்கு பிடிக்கவே இல்லைனாலுமே என்னை எதுலையுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே உன் இஷ்டம், பிடிக்கல ஆனாலும் உன் இஷ்டம், அந்த ஒரு பாயிண்ட் இருந்துட்டே இருக்கும். அவ்வளவுதான் ஜாயின் பண்ண. ஆனா இந்த இந்த பாயிண்ட்ல தான் எல்லாமே எப்படி பண்ணுனா, நான் வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். நான் எப்பவுமே இந்த மாதிரி சொல்லுவேன், நான் வந்து ஒரு ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட் கிடையாது. இந்த நேச்சுரலாவே ஒரு சில பேர் வந்து எனக்கு ஸ்மார்ட்டா தோணும். வா நைஸ், எப்படி யோசிக்கிறாங்க, இப்பெல்லாம் எப்படி யோசிக்கிறாங்க, இப்பெல்லாம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க அப்படிலாம். நான் வந்து ஒரு ஸ்மார்ட்டான ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது. சும்மா ஒரு ஆவரேஜா எப்பவுமே இந்த 10th ரேங்க்குள்ள எப்படியாவது எடுத்துடணும்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல இருந்தே போராடிட்டு இருக்க ஒரு ஆள். இன்னும் அந்த 10th ரேங்க்குள்ள நான் எடுத்ததே இல்லை. 12th முடிச்சுட்டு யூஜி பிஜி எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. ஆவரேஜா படிப்பேன், நல்லா பேசுவேன், இது பண்ணுவேன் அப்படின்னு. அப்புறமா வந்து இந்த வந்தோடனே சரி ஒன்னுக்குள்ள வந்துட்டோம், பயங்கர கமிட்டடா நம்ம ஒர்க் பண்ணோம், எப்படியாவது வந்து இது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது டியூஸ்டேவோ என்னமோ வந்தேன். அப்போ வந்து லீனியர் அல்ஜிப்ரா கோர்ஸ் ஒரு 20 நாள் முடிஞ்சிருச்சுமா, நான் வீடியோ அனுப்புறேன், அதை பார்த்துனே இரு, அப்படியே சைட்ல சாட்டர்டேல இருந்து நேர்ல வா அப்படின்னு சொன்னார் சார். வீட்டுக்கு போனா எனக்கு ஒரு வேலைன்னு கொடுத்துட்டு அது பண்ணிடணும், அவ்வளவுதான். குடும்பம் மாதிரி உட்காந்து 4 நாள் 15 நாள் வீடியோவே உட்காந்து எப்படியாவது பார்த்து எல்லாம் எழுதி சாட்டர்டே வந்து நின்னேன். வீடியோல எதை பார்க்க ஆரம்பிச்சேன். முடிச்சிட்டேன் சார். முடிச்சியா அப்படின்னு, உன் நோட் எத்தனை நீ என்ன எழுதுறேன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சந்தேகமாவே பார்த்துட்டு இருந்தாரு சார். என்ன ஃபர்ஸ்ட் பாத்துருவேன், அதெல்லாம் 2x ஸ்பீடோ ஏதோ ஒண்ணு வச்சு அதை முடிக்கணும்னு நினைச்சேன்னா அந்த வேலையை நான் முடிச்சு தள்ளுவேன். அதெல்லாம் முடிச்சு எடுத்துட்டு வந்து இந்த மாதிரிலாம் காட்டினேன். சரி ஓகேன்னு ஒரு 6 மாசம் ரொம்ப ஓவர்லோடடா போச்சு. என்ன இது கிளாஸ், அது இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்விங், இவரே எல்லா சப்ஜெக்ட் அப்ளைடு எல்லாம் வீடியோ பாருங்க, இது பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு 6 months வந்து ரொம்ப போட்டு அழுத்தின மாதிரி இருந்துச்சு எனக்கு. அந்த 6 months ஒரு நவம்பர்லயே முடிவு பண்ணிட்டு இந்த சேசியா நான் கிளியர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கா அது நம்ம முழு மனசு சொல்லிடும் பாத்தீங்களா, ஓகே இந்த டைம் வேலைக்கு ஆகாது, நம்ம அடுத்த டைம் பாத்துக்கலாம், அந்த மாதிரி வந்து நவம்பர்லயே டிசைட் பண்ணிட்டேன். டிசம்பர்ல பட் எழுதிடலாம் அப்படின்னு போய் எழுதுனேன். 51 என்னமோ மார்க் எடுத்தேன் நான் அந்த சிஎஸ்ஏஆர்ல. ஓகே பட் எனக்கு அதை எக்ஸ்பெக்ட் பண்ணது தானே. சிஎஸ்ஏஆர் இங்க முடிஞ்சிச்சுன்னா மறுநாள் காலையில நான் 7 மணிக்கு வந்து கேட்டுக்கு நான் படிக்க போறேன், கேட் நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சதுதான். 1 month வந்து செம்மையா. அப்போதான் ஒரு டீம் எல்லாம் ஃபார்ம் பண்ணி படிச்சோம். நானு, பானு, தீபன், சதீஷ், சிஸ்லியா சொல்லிட்டு ஒரு 5 பேர். எல்லாரும் எங்க 5 பேர் பார்த்து அலற ஆரம்பிச்சாங்க. என்னடா இவங்க 6 மணிக்கு எழுந்தாலே வந்து எல்லாரும் போன் பண்ணி எல்லாரும் எழுப்பிட்டு ஒரு மீட்டு போட்டு அப்போல இருந்தே ஆரம்பிப்போம். அங்க இவங்க வீடு அவங்க வீடுன்னு சொல்லிட்டு வந்து அந்த 1 மாசம் வந்து எங்களை மாதிரி அதான் நாங்க இன்ஸ்டியூட் வேலைப்பா இந்த 5 பேர் வந்துட்டாங்கப்பா, உங்க கட் அவுட் தான் இருக்க போகுது இதுக்குன்னு சொல்லிட்டு செம்மையா கலாய்ப்பாங்க. நாங்க படிச்சது இதெல்லாம் பண்ணது பார்த்து அப்படியே பயங்கரம் படிச்சோம். ஆனா பயங்கரமா ஒரு பாண்ட் வந்துச்சு. ஒரு 5 பேரும் நல்லா ஒரு செட் ஆனோம் அந்த 1 monthல. நல்லா இருந்துச்சு.
ஆரம்பிச்சு நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா போனேன் கேட்டுக்கு ஆக்சுவலி. ஓகேவா? அந்த அவ்ளோ கான்ஃபிடென்ட்டா போகாதீங்க தயவு செய்து. நான் அவ்ளோ கான்ஃபிடென்ட்டா போயிட்டு எனக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் அன் ஹவர் எக்ஸாம் நல்லா போல. நான் எத ட்ரை பண்ணாலும் எனக்கு ஆன்சர் வரல. ரொம்ப பீக் டென்ஷன்ல நான் போயிட்டேன். எனக்கு அப்படியே கை உதற ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே லிப்ஸ்லாம் ட்ரை ஆயி, ஒரு மாரி தலைலாம் கிறுகிறுன்னு சுத்த ஆரம்பிச்சுச்சு. என் மைண்ட் நான் எக்ஸாம் எழுதுறத யோசிக்காம, வீட்ல இப்ப அடுத்த 6 மாசத்துக்கு வீட்டுக்கு போனா என்ன சொல்லுவாங்க? நம்ம அதுக்கு என்ன சொல்ல போறோம்? 6 மந்த்ஸ் இன்னும் படிக்கணும்னு சொன்னா அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? எப்படி என்ன பேசலாம்? அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரிப்ட்ட தான் நான் யோசிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு, அப்படிதான் போச்சு எனக்கு கொஞ்ச நேரம் எக்ஸாம்ல. அதுக்கப்புறம் சரி எல்லாத்தையும் விடு. என்னமோ நீ எழுதுறத எழுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு, சரி ஏதோ எழுத ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதினேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் எழுதினேன். முடிச்சுட்டு வெளில வந்தோனே எனக்கு மூட் ஆஃப். அன்னையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மூஞ்சி இப்படி வச்சுட்டு தான் சுத்திட்டு இருந்தேன் நானு. எனக்கு என்னன்னா அந்த கேட் முடிச்சு ஒரு 2, 3 மந்த்ஸ்க்கு அப்புறமா கூட கேட்டுன்னு ஏதாவது சொன்னாலே எனக்கு அது பயங்கரமா ஒரு வூண்ட் மாதிரி இருந்துச்சு. சாதாரணமா இப்ப நாங்க 5 பேர் இருக்கோமா, அவங்க கிட்ட கேட் கிளியர் பண்ணிட்டீங்களாப்பா அப்படின்னு கேட்டாலே அந்த இடத்த விட்டு நான் ஈஸ்டா அப்படியே நகர்ந்து எப்படியாவது ஓரமா போயிடுவேன் நானு. அந்த ஸ்பேஸ்லயே இருக்க மாட்டேன். கேட்ல ஏதாவது எக்ஸாம் நீ என்ன ஸ்கோரு என்ன ஆச்சு அப்படின்னு யாரை கேட்டா எனக்கு அது ஒரு ஏதோ நான் தப்பு பண்ணிட்ட மாதிரியும் அந்த மாதிரி ஒரு மைனஸ்ல போயிட்டு அது பயங்கரமா பதிஞ்சிச்சு. அந்த கேட் வந்து ஒரு ஹீல் ஆகாத ஊன் மாதிரி எனக்கு கிட்டத்தட்ட இருந்துச்சு. அங்க இருந்து அந்த ஸ்பேஸ்ல இருந்து ஓடிடுவேன். வீட்டுல ஏதாவது கேட்டாங்கன்னா அதை பத்தி பேச மாட்டேன், போயிடுவேன். அந்த மாதிரியே ஒரு மாதிரி சுத்திட்டு இருந்தேன். லைக் கூட நம்ம படிச்ச பசங்க எல்லாம் ஒருத்தரா வந்து கிளம்பும் போது எனக்கு பயங்கர லோவாக ஆரம்பிச்சு. அப்போ இப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது லாஸ்ட் டைம் இதே மாதிரி நடந்துச்சு. அவங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேர் இருந்தாங்க அப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மாதிரி லோ ஆக ஆரம்பிச்சு. சரி ஓகே, இந்த மைண்ட் செட்ல நம்ம படிச்சோம்னா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு வீடெல்லாம் பாய் பாய் நான் அந்த மாதிரி ஹாஸ்டல் போறேன். அதுக்கும் எங்க வீட்டுல ஓகேன்னாங்க. நீ எதுக்கு ஹாஸ்டல் போற, இங்க தானே இருக்கு வீடு, 45 நிமிஷம் 1 ஹவர்ல போயிட்டு வந்துட்டு இருக்கேன். இல்ல நான் ஹாஸ்டல் போகணும், எனக்கு வந்து மைண்ட் வந்து மாத்தணும், நானு வேற மாதிரி நான் படிக்க ஆரம்பிக்கணும், தனியா நான் இருக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு கேட்டேன். சரி போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. இந்த இந்த இதுலலாம் வந்து எனக்கு வந்து அதான் நான் சொன்னேன், எனக்கு ஒரு ஈகோ இருக்கு. என்னோட எக்ஸ்பென்ஸை வந்து நான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அது என்னமோ என் மைண்ட்ல வந்து ரொம்ப உட்கார்ந்த ஒரு விஷயம். கேட்டா தாராளமா கொடுப்பாங்க என் வீட்டுல, ஓகேவா? பட் நான் தான் பண்ணணும், என்னோட இதுலதான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஹாஸ்டல் எக்ஸ்பென்ஸும் வந்து டியூஷன் கொஞ்சம் ஓவர்லோட் பண்ணேன். அப்போ நான் தெரியாது வீட்டுல எல்லாம், பட் நானே ஓவர்லோட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 2, 3 கிளாஸஸ் எக்ஸ்ட்ரா போட்டு வந்து, ஏன்னா என் ஹாஸ்டல் வந்து புடுங்கிட்டான். 8700 ரூபாய் கிட்ட போடுங்க நான். சரி ஓகே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கிளாஸஸ் எடுத்தேன், டியூஷன்ஸ் எடுத்தேன். சாட்டர்டே சண்டே நைட்டும் டியூஷன் எடுப்பேன். இங்கேயும் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணேன். போயிட்டு வந்துட்டு அப்பதான் ஒரு டோனுக்கு வந்துட்டேன், நம்ம படிக்க போறோம் அவ்வளவுதான், பாய் பாய் டாட்டா பாய் பாய் அவங்களுக்கெல்லாம் ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு நான் உட்காந்தேன். அப்பதான் நான் படிக்க ஆரம்பிச்ச ஃபேஸ். அப்போ வந்து புதுசா வந்து இவங்க எல்லாரும் வந்து எனக்கு கூட செட் ஆனாங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மீனாட்சி சுந்தரம். ஆக்சுவலி லாஸ்டா வந்து ஒரு 2 மந்த்ஸ் அப்போ வந்து கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறதுக்கு. ஏன்னா கூட சேர்ந்து எனக்கு ரொம்ப படிச்சு பழக்கம். நான் தனியா வந்து என்னால படிக்க முடியாது, யாராவதுக்காவது சொல்லி கொடுத்துட்டு தான் நான் படிப்பேன். அதாவது கூட சேர்ந்து படிக்கணும், அவங்க எனக்கு சொல்லி தர, நான் தான் பேசணும். கூட உட்கார வச்சு அவங்கள பேசவே விட மாட்டேன். நானா பேசி நானா சொல்லி கொடுத்து நானா படிச்சுப்பேன். அவங்க அமைதியா ரிசன் பண்ணா போதும். இப்படிப்பட்ட கேரக்டர் தான் என் கூட சுத்திக்கிட்டு இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி வந்து பானு வந்து கடைசியா ஒரு 2 மந்த்ஸ்ல சர்ஜரின்னு டாட்டான்னு காட்டிட்டு போயிட்டா. எனக்கு அதுவும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கடைசியா வந்து இந்த சேவியர் மாதிரி வந்து மீனாட்சி சுந்தரம் எனக்கு ஏத்த மாதிரியே என் ஆட்டுக்கு ஏத்த மாதிரியே வந்து சிக்கனாண்டா அப்படின்ற மாதிரி அமைதியா நான் வந்து பயங்கர ஒரு சம்டைம்ஸ் ஹைப்பரா கத்துவேன், பேபேன்னு இருப்பேன். நான் ஒரு மாதிரி காமா செட்டில்டான பர்சன்லாம் நான் கிடையாது. அவன் அப்படியே ஆப்போசிட், காமா செட்டில்டா, என்ன சொல்ல அப்படியா சரி சரி அப்படி அந்த மாதிரி ஒரு இது. ஓகே கரெக்டா அமைஞ்சிட்டான், இவனை வச்சு நம்ம 2 பேரும் சேர்ந்து படிப்போம்னு சொல்லிட்டு சிஎஸ்சிக்கு முன்னாடி 12 மணி வரைக்கும் கூட மீட்டிங் கால்லாம் போட்டு உட்காந்து படிச்சுட்டு இருந்தோம் நாங்க. இது படிச்சா இதுல ஏதாவது ஒரு மார்க் எடுத்துருவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பிளான் எல்லாம் போட்டு பயங்கரமா வந்து அந்த 1 மாசம் லாஸ்டா போச்சு. என்னமோ அப்புறம் எக்ஸாம் எழுதணும். எல்லாமே இருந்தாலுமே வந்து அந்த 1% லக் வந்து எனக்கு இந்த இடத்துல கிளிக் பண்ணுச்சுன்னு நான் வந்து கண்டிப்பா சொல்லுவேன். என்ன படிச்சாலும் என்ன பண்ணாலும் எனக்கு என்னமோ கடைசியா வந்து அந்த ஒரு லக்குன்னு ஒரு ஃபேக்டர் வந்து எக்ஸாம்ல ரோல் பிளே பண்ணுதோன்னு எனக்கு தோணுச்சு. காமா போய் எழுதுனேன். இந்த வாட்டி சேசியா இருக்கு, பதர்ல ஒண்ணுமே பண்ணல. நல்லா திண்டுக்கல் தலப்பாக்கட்டியில போயிட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு 1 மணிக்கெல்லாம் நல்லா பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு 1 மணிக்கெல்லாம் எக்ஸாம் ஹால் சென்டர் போயிட்டு உள்ள விட்டாங்க. 1 o'clock உள்ள எல்லாம் போயிட்டு எல்லாம் செட்லாம் பண்ணிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டேன். 2 hours நல்லா 1.5 hours நல்லா தூங்கினேன். 2:30 வரைக்கும் நல்லா தூங்கினேன். அப்புறமா எழுந்தேன், ரெஸ்ட் ரூம் போகணும்னு கேட்டேன். போயிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷா போயிட்டு எப்படி உட்காந்துருப்பேன் பாருங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷா உட்காந்துருந்தேன். அப்புறம் எக்ஸாம் எழுதினேன். ஓகே ஈவென்ச்சுவலி இட் வென்ட் குட் ஹேப்பன்ட் அப்படின்ற மாதிரி இந்த வாட்டி வந்து முடிஞ்சிச்சு. அப்புறமா சேசியார் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு பயத்திலேயே தான் சுத்திட்டு இருந்தேன்.
ஏய் நான் பயந்ததுக்கு காரணம் இருக்கு. சி மை கட் ஆஃப் என்ன தெரியுமா என்னோடது? 101.50 இந்த வாட்டி கட் ஆஃப். ஓகேவா? நான் என்னோட மார்க் வந்து 101.75. 0.25ல வந்து நான் இந்த தடவை தப்பிச்சு வந்திருக்கேன் கிட்டத்தட்ட. ஓகேவா? ஏன்னா எனக்கு பயங்கரமா என்னமோ வரும்னு மனசுல தோணிட்டே இருந்துச்சு. பட் வாட் இஃப் இட் டசன்ட் ஹேப்பன்? நீ வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கியோ, ஒரு 3 மந்த்ஸ் டச் விட்டு போயிடுமோ, அப்புறமா திருப்பி எப்படி எடுத்து படிக்க ஆரம்பிப்பேன்னு சொல்லிட்டு மைண்ட்ல வந்து ஒரு இது இருந்துட்டே இருந்துச்சு. சரி ஓகே பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல இருந்தேன். லக்கிலி வந்துருச்சு. அப்புறமா இன்டர்வியூக்கு பெருசா எனக்கு கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள முடிஞ்சிட்ட மாதிரி இருக்கு அந்த ஜேர்னி. இன்டர்வியூக்கு பெருசா நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் தெரியல. அது எப்படி போச்சு என்ன ஆச்சுன்னு எனக்கும் தெரியல. என்னமோ போனோம், முடிச்சு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இன்டர்வியூ வென்ட் குட். ஆக்சுவலி வந்து என்னன்னா, நல்லா பேசுறீங்களா அப்படின்றது மட்டும் தான் அவங்க பாக்குறாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தோணுச்சு. நான் போன பாதி இன்டர்வியூல என் நாலேஜ் நான் ஒரு 60% காட்டினா 40% நான் பேசிட்டு தான் வந்தேன் கிட்டத்தட்ட. லைக் நம்ம வந்து அந்த இடத்துல எப்படி ஃபேஸ் பண்றோம்ன்றது வந்து ரொம்ப முக்கியம். சிலதெல்லாம் வந்து எப்படி கன்வே ஆகும்னு எனக்கு தெரியாது. பட் அப்போ பத்திரமா பார்த்து பார்த்து சில விஷயத்தெல்லாம் வந்து கன்வே பண்ண ட்ரை பண்ணேன். பெருசா எனக்கு பிஹெச்டிலாம் நான் படிக்கல. அப்புறமா நான் படிச்சு என்னோட இதுல தான் நான் வந்திருக்கேன்றதுலாம் நான் கன்வே பண்ணேன். அது இல்லாம எனக்கு ஐசர் கொல்கட்டால இதெல்லாம் நான் பண்ணேன் கிட்டத்தட்ட. ஓகேவா? இப்பதானே படிச்சீங்க, ஏன் இதெல்லாம் மறந்து போச்சு, மெஷர் தியரியில இப்பதானே போன வருஷம் தானே முடிச்சீங்க அப்படிலாம் கேட்டாங்க. ஆக்சுவலி அதுக்கு எல்லாமே வந்து என்னமோ எனக்கு ஃப்ராங்கா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம சொல்லிடலாம் ஓகே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சொன்னது முக்கியம் இல்லை, அவங்க அந்த கரெக்ட் சென்ஸ்ல புரிஞ்சுக்கிட்டாங்க. பிகாஸ் அந்த இடத்துல வந்து அது ராங் சென்ஸ்ல கன்வே ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நான் அந்த ரிஸ்க் எடுத்து தான் சொன்னேன். பட் அவங்களும் அதை ப்ராப்பரா புரிஞ்சுக்கிட்டது எனக்கு ஹாப்பியா இருந்துச்சு. அவ்வளவுதான். அப்புறமா ஒண்ணு என்னன்னா, இந்த இன்ஸ்டியூட்லயே வந்து ஒரு பின்பம் இருக்கு. நான் ரொம்ப ரொம்ப தைரியமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நான் செம்மையான ஒரு பயந்தாங்குழி. ஓகேவா? என்னை விட்டு அமைதியா யாரும் இல்லாம விட்டீங்கன்னா போதும். ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு கூட நான் ரொம்ப சென்சிட்டிவ். லெட் இட் கோ. இதெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேன் அப்படின்னு வெளியே பேசுவேன். ஆனா வந்து உள்ள வந்து ஒரு சின்ன விஷயம்னா கூட அவ்வளோ என் மனசுல வந்து இருக்கிட்டே இருக்கும். அவ்வளவு சாதாரணமா விட மாட்டேன். ரொம்ப பயப்படுவேன், பயங்கரமா பயப்படுவேன். ஆனா ஐ எம் போல்ட். இதைதான் நான் பண்ணிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட. ஓகேவா? நான் இதெல்லாம் எப்போ பண்ண ஆரம்பிச்சேன்னா என் பிஜி ஸ்டார்டிங்ல இருந்தே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் இது வந்து உண்மையிலே சொல்றேன். நீங்க ஒரு விஷயமா இல்ல, ஆனா உங்களுக்கு அது இருக்கணும்னு தோணுச்சுன்னா அந்த மாதிரி இருக்க நடிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? நான் போல்டா இருக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா நான் போல்டு கிடையாது. ஆனா நான் போல்டா நடிக்க ஆரம்பிச்சேன். ஈவென்ச்சுவலி இப்ப கிட்டத்தட்ட நான் போல்டான பர்சனை நானே மாறிட்டேன். ஓகேவா? முன்னாடி நான் சத்தியமா அப்படி இல்லை. ஆனா அப்படியே நடிப்பேன். இந்த மாதிரி வந்து நாளா இதா இப்படி பண்ணிடுவேன், அப்படிலாம் பண்ணிடுவேன், அப்படி இப்படி சொல்லிட்டு போயிட்டு பயந்துட்டு தான் உட்காந்துருப்பேன் கிட்டத்தட்ட. ஆனா யார்கிட்டயும் வெளியே காட்ட மாட்டேன். அப்படியே சைலண்டா இருப்பேன். அந்த வெளியே வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதை வந்து நீங்க பார்த்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும். உங்களை எப்படி நீங்க போர்ட்ரே பண்றதுன்றது ரொம்ப முக்கியம். உங்களை இன்னொருத்தவங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும்னா நீங்க ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி உங்களை போர்ட்ரே பண்ணணும். போயிட்டு நான் படிக்கிறேன், நான் ஹார்ட் ஒர்க் பண்றேன் அப்படின்றத உங்க ஆக்ஷன்ஸ் காட்டணும். அப்பதான் வந்து அந்த யூனிவர்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொண்டு வரும். இந்த மாதிரி நான் ரொம்ப சைக்காலஜிக்கல் புக்ஸ் எல்லாம் படிப்பேன். ஓகேவா? அதனால எனக்கும் அது கொஞ்சம் ஊறி போயிருக்கு. எப்படி எந்த அளவுக்கு முத்தி போயிருந்தேன்னா, ஒரு ஸ்டேஜ்ல வந்து யூஜில எல்லாம் என் ஃப்ரெண்ட் வந்து தலை வலிக்குது. நீ தலை வலிக்குதுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் உனக்கு தலை வலிக்குது. அந்த அளவுக்கு வெறுப்பேத்திட்டு ஒரு சைக்காலஜிக்கல் சைக்கோ மாதிரி கிட்டத்தட்ட ரொம்ப நான் ஃபிக்ஷன் படிச்ச டைம் அது. அதனால கிட்டத்தட்ட ரொம்ப மைண்ட் அப்ல. அப்புறம் அந்த அளவுக்குலாம் இப்ப பைத்தியமா இல்ல, ஓரளவுக்கு நார்மலைஸ் ஆயிட்டேன். ஆனா வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க போர்ட்ரே பண்றதுன்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா? உங்க வீட்டுல நீங்க பேசுறதுலதான் வந்து நீங்க எவ்வளவு இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, எவ்வளவு ஸ்டபனா இருக்கீங்க, நீங்க எவ்வளவு பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உண்மையிலேயே உங்களுக்கு இந்த விஷயம் எவ்வளவு முக்கியம்ன்றது நீங்க பேசுறதுலதான் தெரியும். அவங்க கிட்டே நீ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் எதுக்கு இதை பண்றேன்னு எனக்கே தெரியல, நான் ஃபெயில் ஆயிட்டுனா என்ன பண்றது 6 மாசம் கழிச்சுன்னா, உங்களை யோசிச்சு அவங்க இன்னும் பயப்படுவாங்க. ஐயோ இவன் லைஃப்ல 6 மந்த்ஸ் வேஸ்டா போயிடுமா. இது வரைக்கும் எனக்கு இவ்வளவு பயம் எல்லாமே இருக்கு. இப்ப கொல்கட்டா போறது கூட சீரியஸ்லி டெட் ஸ்கேர்ட். ஓகேவா? எப்படி நம்ம சர்வைவ் பண்ண போறோம், ஒரு லாங்குவேஜ் இது எதுன்னு. ஆனா என் வீட்டுல எல்லாம் நான்லாம் பாத்துப்பேன், நான்லாம் போயிட்டு நான்லாம் சமாளிச்சிருவேன், எனக்கு என்ன அதெல்லாம் நான் போவேன் நான் வருவேன்னு சொல்லிட்டு. அப்படி அவங்களுக்கு எப்படின்னா ஓகே எங்க வீட்டுல கேட்டீங்கன்னா அவெல்லாம் சமாளிச்சிருவா. சத்தியமா எனக்கு இருக்க பயம் எனக்கு தான் தெரியும், உள்ள இருக்க பயம். ஓகேவா? ஆனா வீட்டுல எப்படி என்னோட போர்ட்ரேயல் இருக்கும் பாத்தீங்கன்னா, அவ வந்து பாத்துப்பா. அந்த தைரியத்தை நீங்க தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தரணும். அவங்க நிம்மதியா ஆக்சுவலி இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்களை நம்பி வீட்டுல தைரியமா நீங்க சொல்லணும், நான் பண்ணுவேன், நான் செய்வேன், என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்பிடன்ஸை வீட்டுல ஃபர்ஸ்ட் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. வீட்டுல உங்களை இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க பீஸ் ஆஃப் மைண்ட் நீங்க இருக்கவே இருக்காது. எங்க வீட்டுல அந்த விஷயம் பண்ணல, என்னை இழுக்கல, எதுவுமே பண்ணல. பட் எனக்கு தெரியும் என் பின்னாடி போயிட்டு அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. என்னன்னா வந்து இவ என்ன சொல்ற பேச்சே கேட்க மாட்டா, இவ இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணிட்டே இருக்கா, இவ லைஃப் எங்க போய் முடியோட எனக்கு
க்ளூலெஸ்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு எங்க அப்பா கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட. ஓகேவா? இப்போ இதுக்கெல்லாம் பதில் வந்து நான் சொன்னா உங்களுக்கு புரியாது. ஆக்ஷன்ஸ்ல தான் காட்டணும் அப்படின்றது மட்டும் எனக்கு அது வந்து தெளிவா மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. சோ உங்க ஆக்ஷன்ஸ்ன்றது ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? ப்ராப்பரா ஆக்ட் பண்ணுங்க. என்ன வேணும்ன்றத நீங்க முதல்ல டிசைட் பண்ணிக்கோங்க. மத்தவங்க கிட்ட அந்த மாரி கன்வே பண்ணுங்க. பாசிட்டிவ் ஆட்டிட்யூட மெயின்டெயின் பண்ணுங்க. புலம்பவே புலம்பாதீங்க. உனக்கு தான் முக்கியமா இத நான் சொல்றேன். திருந்துட்டீங்கன்னா சந்தோஷம். படிச்சிடலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய சும்மாவாவது சொல்லிட்டு போயிடுங்க. உள்ள எதுனாலுமே நீங்க சொல்ல சொல்ல நீங்களா அதை நம்ப ஆரம்பிப்பீங்க. நான் ரொம்ப ரொம்ப என்னமோ பிலாசபிக்கலா பேசுறேன்னு நினைக்காதீங்க. உண்மையா அது நடக்கும். ஓகேவா? நீங்க எப்படி இருக்கணும் அப்படிலாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சொல்லி அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்க டெய்லி ஹேபிட்ஸ்ல அதெல்லாம் கொண்டு வர பாருங்க. எல்லார்கிட்டயும் அதே மாதிரி அட்வைஸ் பண்ணுங்க, பேசுங்க. இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா நீங்களாவே அப்படி ஒரு பர்சனா நீங்க எப்படி ஒரு பர்சன் இமேஜின் பண்ணீங்களோ அப்படியே மாறிட்டே வருவீங்க. ஓகேவா? இந்த ஈகோன்னு ஒரு விஷயம் சொன்னல, எனக்கு வந்து கொஞ்சம் ஈகோ இருக்கும். ஓகே. இந்த மாதிரி எனக்கு தெரியல, எனக்கு வந்து இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த இடத்துல போர்ட்ரே பண்ணாங்கன்னா ஜஸ்ட் பட் என் மனசுல அது இருக்கும். ஓகே. நம்ம வந்து அந்த விஷயத்தை எப்படி மாத்தலாம்னு நான் ஒர்க் பண்ணுவேன். நான் அதுல தான் எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். என்னன்னா ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்ததுன்னா அந்த நெகட்டிவ் கமெண்ட்டை வச்சு நான் கீழே போக மாட்டேன். அந்த நெகட்டிவ் கமெண்ட்ல ஒரு வெறியா வந்து எப்படி பாசிட்டிவா மாத்தலாம்னு நான் யோசிப்பேன். இப்படி சொல்லிட்டாங்கல்ல, நம்ம எப்படி அதை பாசிட்டிவா மாத்தலாம். எனக்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வந்து நான் அதை சொல்றேன், என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த விஷயத்த எவ்வளவு பேர் யாரு சொல்வீங்கலாம் எனக்கு தெரியாது. இல்ல ஜஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன. ஓகேவா? நான் பிஹேவ் பண்றது, நான் வந்து என்ன எப்படி ஹேண்டில் பண்றது, நான் எல்லாத்தையும் பண்ண ஐ ஜஸ்ட் ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப். ஒரு ஹியூமன் பீயிங்கா என்ன வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு நீங்க நடந்துக்கணும். ஓகே. ஸோ அதுதான் முக்கியம். லாஸ்ட் ஒரே இது நிறைய பேர் வந்து எப்படிக்கா படிக்கிறது, எப்படிக்கா படிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டீங்க. புதுசா வந்த போதும் இன்னும் நிறைய இருந்துச்சு. இப்போ வந்து நீங்களா கொஞ்சம் செட்டில்லாம் ஆயிட்டீங்க. அதுக்கெல்லாம் வந்து பதில் எல்லாம் என்கிட்ட இல்லை. நானா ஏதோ படிச்சேன், வந்தேன், செஞ்சேன், அவ்வளவுதான். அந்த மாதிரிதான். ஒண்ணு என்ன அப்படின்னா வந்து ஒரு மந்த்ரா மாதிரி என்ன அப்படின்னா நைட்டு தூங்க போகும்போது இன்னைக்கு டே வந்து கில்ட் இல்லாம போச்சா? உங்களுக்கு கில்ட் இருக்கா? உங்க மனசுக்கு தெரியும். நீங்க என்ன டைம் வேஸ்ட் பண்ணாலும் உங்க மனசு வந்து அது சொல்லிடும். நைட்டு நீங்க தூங்கும்போது ஐயோ நம்ம படிக்காம இவ்வளவு நேரம் அவங்க கிட்ட பேசி வேஸ்ட் பண்ணிட்டுமேன்னு உங்க கண்டிப்பா உங்க மனசுக்கு தெரியும். நீங்க என்ன பண்றீங்கன்ட்டு. அதாவது 24/7 உங்க கூட இருக்கிறது நீங்க மட்டும்தான். யாருமே உங்களை பார்த்து வேலிடேஷன் கொடுக்க வேணாம். அந்த நைட் வந்து நான் டெய்லி நைட் வந்து நான் ஸ்லீப் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா தூங்குவேன். இன்னைக்கு நான் ஃபுல் டே நான் படிச்சிருக்கேன். எனக்கு வந்து கில்ட்டே இல்லாம நான் படிச்சிருக்கேன். அவ்வளவுதான். இந்த டெய்லி வந்து கில்ட் ஃப்ரீ டே மாதிரி கொண்டு போங்க. இவ்வளவுதான் வந்து படிக்கிற வே பேட்டர்ன் எல்லாமே அவ்வளவுதான். ஒரு நாள் நீங்க நைட்டு தூங்குனீங்கன்னா ஓகே இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு கில்ட் அன்னைக்கு நாள் இருக்கக்கூடாது. கில்ட் இருந்துச்சுன்னா மறுநாள் அந்த கில்ட் இல்லாம பாக்கணும். கில்ட் இருந்துச்சு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே பின்னாடி தள்ளிட்டு போயிடாதீங்க. எப்பவுமே வந்து நெகட்டிவ் எடுத்துட்டு முன்னாடி போக ட்ரை பண்ணுங்க. அவ்வளவுதான். ஓகேவா? சோ இதுதான் நான் பூஜா. வணக்கம். அப்புறம் நேத்து கிளாஸ்ல வந்து கடைசியா சொல்லியிருந்தேன். இது என்னன்னு தெரியல, எல்லா இடத்துலயும் நான் மறந்து போயிட்டு. இந்த கிளாஸ் எடுத்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணிக்கிட்டது நான் தான். ஓகேவா? அதையும் நான் ஹாப்பியாவே சொல்வேன். உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னா சாரா உங்களை கூப்பிட்டு நீ கிளாஸ் எடுக்கிறேன் சத்தியமா கேட்கவே மாட்டாரு. அப்படியே லைக் கிளாஸ் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு முதல்ல தைரியம் வரணும். அவங்க முன்னாடி வந்து கேட்கணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நம்புற ஒரு பர்சன். ஓகேவா? நீங்க எடுக்கிற நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபார்வர்ட் வந்தீங்க அப்படின்னா தான் அவர் வந்து அதை கன்சிடர் பண்ணி ஓகே உங்களுக்கு இப்ப கொடுக்கலாமா இல்ல கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கொடுக்கலாமான்றத அவர் ப்ராசஸே பண்ண ஆரம்பிப்பாரு. ஓகேவா? நீங்க அப்படியே உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா அப்படியே தான் நம்ம உட்காந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ கிராப் த ஆப்பர்ச்சுனிட்டி. இங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிளேஸ்ல வந்து பேசி இது பண்ணி நிறைய என்னால கன்வே பண்ண முடிஞ்சது, தெளிவா பேச முடிஞ்சது, பயம் இல்லாம ஒரு க்ரௌட்ல நிக்க முடிஞ்சது. எல்லாமே நான் சொல்லுவேன். பயங்கர ஸ்டேஜ் ஃபியர்லாம் எனக்கு இருக்கும். ஆனா இந்த போர்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர் போர்டுல எழுதுறதுக்கு எனக்கு தெரியாது. இந்த போர்டுல எழுதுற பழக்கம் இதெல்லாமே வந்து எனக்கு இன்டர்வியூல என்னோட பர்சனல் லைஃப்ல என்ன கேரக்டரை பில்ட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அதுவும் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. திஸ் இன்ஸ்டியூட் இஸ் வெரி வெரி பர்சனல் ஃபார் மீ. இது வந்து சும்மா வந்து படிச்சுட்டு நம்ம போகணும், நான் படிச்சேன்ப்பா இந்த இன்ஸ்டியூட்ல அப்படி எனக்கு அதை சொல்ல வரல. நான் சிஎஸ்சிஆர் ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த இன்ஸ்டியூட்டை வந்து படிச்சேன் அந்த அவ்வளவுதான் இல்லை. எனக்கு இந்த இன்ஸ்டியூட் கிட்டத்தட்ட வந்து நம்ம இங்கேயே உருண்டு கிட்டத்தட்ட 4 to 10 மணி இருக்கு. இங்க இருந்துட்டு தூங்குறதுக்கு மட்டும் போயிட்டு வந்து அந்த மாதிரி வந்து இந்த இன்ஸ்டியூட்ல வந்து எனக்கு நிறைய பீப்புள்ஸ் செட் ஆயிருக்காங்க. லைக் சார்ஸ் நல்ல இது ஒரு மேத்தமேட்டிக்கல் ஃப்ரெண்ட்ஸா எனக்கு மேத்தமேட்டிக்கல்லாம் இல்லை, மோர் தென் தட் வந்து உண்மையிலே வந்து ஒரு பர்சனல் ஃப்ரெண்ட்ஸ்லாமும் எனக்கு இந்த இன்ஸ்டியூட் நிறைய பேர் கிடைச்சிருக்காங்க. ஏதாவது ஒரு விஷயம்னா கால் பண்ணி பேசுற அளவுக்கு எனக்கு பர்சனல் ஃப்ரெண்ட்ஸும் இந்த இன்ஸ்டியூட் மூலயமா கிடைச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே எனக்கு
எனக்கு ஆக்சுவலி வந்து இந்த இன்ஸ்டியூட் வந்து கொடுத்துச்சு. அதனால வந்து என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு ஒரு 1.5 வருஷம் மிக்க நன்றி. இப்போ வந்து ஒரு நல்ல வே வந்து எனக்கு பண்ணி கொடுத்து அந்த வேலை போன்னு சொல்லிட்டு எனக்கு சென்ட் ஆஃப் பண்றாங்க. எப்படி இருக்கும் இது பண்ணலாம் தெரியல. பட் இதான் சொல்லல, இப்போ நான் நடிக்கிறேன் ஓகே. ஆனா நீங்க நம்பணும், நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா உள்ள வரேன். என்னனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து எனக்கு இப்போ வந்துருச்சு. என்னனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ உள்ள போறேன். இப்போ நான் நடிக்கிறேன்னா இல்லையா நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது என்ன சொல்லிட்டு நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். என்னனாலுமே வந்து யூ கேன் கான்டாக்ட் மீ. ஓகே. இந்த மாதிரி படிக்கிறதுல இதுல என்னமானும் எனக்கு காலும் பண்ணலாம், நீங்க மெசேஜும் பண்ணலாம். சம்டைம்ஸ் ரிப்ளை பண்ண மாட்டேன், அது மட்டும் மன்னிச்சிருங்க. ஏன்னா வந்து இந்த எனக்கு வந்து ஒரு பேட் ஹேபிட் இருக்கு. இந்த மெசேஜ் மட்டும் பார்த்துட்டு அப்படியே எனக்கு மூட் இல்லைன்னா நான் ரிப்ளை பண்ண மாட்டேன், அப்படியே பின்னாடி வந்துடுவேன். அதை நான் மாத்திரம் நினைக்கிறேன், அதனால சத்தியமா முடிய மாட்டேங்குது. ஆனா மெசேஜ் பண்ணுங்க ஓகே. நான் கண்டிப்பா வந்து இன்னும் ஒரு நாளாவது பார்த்து நான் ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா கண்டிப்பா கால் பண்ணிடுங்க. அர்ஜென்ட்னா கண்டிப்பா கால்லாம் நான் கண்டிப்பா எடுத்துருவேன். மெசேஜுக்கு மட்டும் எனக்கு சம்டைம்ஸ் ரிப்ளை பண்ண மாட்டேன். அது ஒன்று மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே என்னை மன்னிச்சிருங்க. தேங்க்யூ ஸோ மச்.